ஆன்சரே இல்ல. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த படம் எதை பத்தின படம் இது? ஏதாவது கதை அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? இந்த படம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்துல அந்த மாதிரி ஒரு பேக்ராப்ல டேரக்டரை பார்த்தா அப்படி தெரியலையே. டேரக்டரை பார்த்தா கூட ஓகே, ஹீரோயினிய பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ரொம்ப தத்ரூபமா லைவா அப்படியே தாடிலாம் வளர்த்து நல்லா அதுக்காக ஒரு 6 மாசம் சாப்பிடாம உடம்பெல்லாம் இழைச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. 14 வயசு பையன் இல்ல. என்னன்னா படம் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லா ஜாலியான இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டோட ஒரு கப்பிள் அவங்களுடைய லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். அதுல வந்து ஒரு டான்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ஒன்று பிளே பண்ணுது. அவ்வளவுதான். மத்தபடி சிம்பிளான ஒரு ஜாலியாக லவ் ஸ்டோரி. எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க ரோலோட. Everybody, I think any boy and girl who is in a relationship or even not in a relationship will have the same அதே thought process எல்லாமே. என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அது ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓகே, நான் யோசிச்சிட்டு இருந்தேன், நீங்க கேட்டீங்க. இவங்க சொல்ற மாதிரி இவங்க டான்சர் இல்லையா படத்துல? இவங்க தான் டான்சர் படத்துல. சார் வந்து இந்த டான்சர் இல்ல, இதுல டான்சரே இல்ல இந்த படத்துல. லாட்டின் அமெரிக்கா சால்சால சமோசால சாப்பிடுற ஐட்டம். பட் உண்மையிலேயே அவங்க டான்ஸ் தெரிஞ்சவங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு உண்மையிலேயே இல்ல. அதாவது இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா படத்துல ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒரு டான்சர் அப்படின்னு எல்லாரும் காட்டுவாங்க. பட் விக்கி புதுசா எப்படி வச்சாருன்னா டான்சரை ஹீரோயினா பயங்கரமா காட்டுவாங்க. ஒரு பேசிக்காவே அவங்க வந்து ஒரு சால்சா அந்த டான்ஸ் எல்லாம் அவங்க நிறைய கத்து. பட் அவங்க உங்க முன்னாடி என்ன சொல்றது ப்ராப்பரா டான்ஸ் ஆட முடியும் ஏன்னா அவங்க பயங்கரமா ஆடுவாங்க படத்துல. நான் தான் வந்து இவங்களோட அந்த என்ன சொல்றது அந்த சால்சா அந்த டான்ஸ் எல்லாம் ஐயோ நான் பட்ட அவசரம் இருக்கு பாருங்க. அது வேற அந்த டான்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு பொண்ணு மாதிரி நல்லா ஒரு பொண்ணு எப்படி அந்த மாதிரி சில ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு ரேடியோவா போயிருச்சு ஆட வச்சிருக்கலாம். ஒரு ஸ்டெப் ப்ளீஸ், ரேடியோக்காவது அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த ஜம்ப் தானே? அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அதேதான். Fourth, 8, 9 as a stage show performer அதுக்கும் படத்துக்கும் எப்படி இருந்தது? அதான் நான் சொன்ன மாதிரி சொன்னேன்ல, அது ஐ திங்க் ஸ்டேஜ்ல வந்து you can do it and you have only one shot. சொன்ன மாதிரி சொன்ன. Thank you sir. So basically இல்ல, camera வந்து I think you have to give 10 times more energy. That's what I learned from Sim this time when I was dancing on camera. It's much more different. நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் நீங்க தமிழ்ல பேசினாலே புரிய மாட்டேங்குது. இல்ல, அதான் இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சாகணும். இந்த படத்துல வந்து கான்டெஸ்டே வைக்கலாம்னு இருக்கும். அதாவது ஹீரோயின் பேசுறது வந்து உங்க எல்லாருக்கும் புரியுதா புரியலையா அப்படின்றத கான்டெஸ்ட். நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஏதோ உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. தமிழ்ல பேசுறாங்களா இங்கிலீஷ்ல பேசுறாங்களான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இல்லங்க. நான் சொல்றது வந்து கேமரால ஜாஸ்தி எனர்ஜி தரணும் கேமராக்கு. பிகாஸ் நம்ம பண்ற எனர்ஜிக்கும் கேமரால தெரியுதுக்கும் அந்த அளவுக்கு இல்ல. இல்ல என்னன்னா வரும் நீங்க இவ்வளவு ஸ்லோவா பேசுறது. இது எனக்கு ஸ்லோ தான் பேச முடியாது. அதான் நான் என்ன சொல்றேன்னா சூரியன் இவர் கூட வருவது என்ன பண்றாரு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரா செய்வாங்க. ஆனா என்னன்னா லிசனர்ஸ்க்கு புரியாது. அதுதான் இவங்க ஸ்டேஜ் ஷோ பர்ஃபார்மர்ங்கிறது வந்து பர்ஃபார்மன்ஸ்ல தெரிஞ்சதா? டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் பர்ஃபார்மன்ஸ்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆமா வாங்கிட்டேன். இல்ல அதான் அவங்கனால லெங்தி டேக்ஸ் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் ஷோ அட் ஸ்டேஜ் அப்படி சிங்கிள் இதுல பண்ணக்கூடிய பிராக்டிஸ் இருந்தனால லெங்தி டேக்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் அது அப்படியே அவங்களால வந்து ஈஸியா பண்ண முடிஞ்சது. ஓவராலும் அந்த டான்ஸர் அதற்கான சில பாடி லாங்குவேஜ் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களால ஈஸியா நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை ரிமைண்ட் பண்ணுன்றது இல்லை. அவங்களுக்கே எக்ஸாக்டா தெரியும் இப்போ ஷார்ட் வரதுக்கு முன்னாடி அப்படிலாம். நடுவில் எது கண்ணடிச்சீங்க? அது கண் நீங்களா கேட்டுட்டு இருக்கிறது ஏதோ சொல்லுங்க. கண்ணடிக்கிற ரொம்ப நேரமா மியூசிக் டைரக்டர் அமைதியாவே இருக்கு. அவரு சார் வந்தாலே அமைதியா. மத்த சாங்ஸ் பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லுங்க. மத்த சாங்ஸா லைக் இது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணலாம் வேணாமா, அது ஒரு ஹிப் ஹாப் ஜானர். அது நீ ஜானர் மக்களுக்கு என்ன தெரியும் பேசாம இருந்தா நீங்க எதுவுமே கேட்காதீங்க. அவங்க பாட்டு பேசிட்டோம், நான் பாட்டு வந்து கேட்டுட்டு போறேன். இந்த ஜான் பீட்டர் அப்புறம் அடுத்த ஜானர். ஓகேங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மெலடி ட்ராக் இருக்கு, போடா போடி அப்படின்னு ஒரு டைட்டில் ட்ராக் ஒன்று இருக்கு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் நம்பர், ஒரு டிரான்ஸ் நம்பர் சிம்பு சார்
ஒரு எவண்டி ஒன்று பெத்தான் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல ஒரு சாங். அதுக்கப்புறமா ஒரு அதுக்கப்புறமா இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். படத்துல எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கு. ஒரு பேபி சாங் ஒன்று இருக்கு. ஒரு யங் டேட் வந்து ஒரு பையன் தன் குழந்தைகிட்ட பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அந்த சாங் வாலி சார் எழுதினாரு. அந்த சாங் தான் என்னோட ஃபேவரட் ட்ராக் படத்துல. அது அவரோட மட்டும் இல்ல, எங்க எல்லாத்தோடயும் ஃபேவரட்டான ட்ராக். ஏன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அம்மா வென்ற அழைக்காத சாங்லாம் எந்த அளவுக்கு ஒரு அம்மா பத்தி ஒரு பாடலோ அந்த மாதிரி இது வந்து ஒரு